ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்துக்கொள்வோமா? லூக்கா அதிகாரம் 15:29 கொஞ்சம் கெட்ட குமாரனோட கதையை பார்ப்போம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை யாவது கொடுக்கவில்லை. இது வந்து கெட்ட குமாரோட அண்ணன் இருக்கார்ல, அவரோட கம்ப்ளைண்ட் என்ன, இவன் போனா காசெல்லாம் வீணடிச்சான், திரும்ப வந்தான், அப்பா பாரு அவங்களுக்கு ஒரு ஆடை விட்டுறாரு. ஏன் சந்தோஷம், எல்லாரும் கொண்டாடுறாங்க அவன் வந்ததுக்கு. நான் பாரு நான் கூடவே இருந்தேன், நான் அப்பா சொல்றதெல்லாம் நான் கேட்பேன், நான் அப்பா சொல்ல மீற மாட்டேன். ஆனா பாரு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுத்து எனக்கு வந்து அப்பா இந்த மாதிரி விருந்து வச்சதே இல்லைன்னு சொல்லி அவன் வந்து கேட்கிறான் அப்பாட்ட. அப்பாவோட அடுத்த பதில் என்ன வந்தது? 31 அதுக்கு தகப்பன், மகனே நீர் எப்போதும் என்னுடனே இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கு. சோ நீங்க ஜெபத்துல நீங்க போறீங்களா பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனுக்குரியதெல்லாம் உங்களுக்குள்ளதா இருக்கு, தேவனுக்குரியதெல்லாம் உங்களுக்குள்ளதா இருக்குங்க, உங்களுக்குரியதா இருக்குங்க. அது வந்து அந்த மூத்த மகன் வந்து அறியாதிருந்தான். தேவனுக்குரியதெல்லாம் உங்களுக்குரியதா இருக்குன்னா நிச்சயமாகவே உங்க ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்க்கிற அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாகவே நீங்க வந்து சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்களா பிரியமாக, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பண தேவையா? பெற்றுக்கொள்வீங்க. வேற என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குங்க, அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. எனக்கு கூறியதெல்லாம் உனக்கு கூறியது. அப்பனா when you have Jesus you have everything. இயேசு உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே இருக்கு பிரியமானங்களே. அதான் இயேசு உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த கெட்ட குமாரன் தெரியாம இருந்தான். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாங்க அந்த கெட்ட குமாரனோட அண்ணன் அவனுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியா நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஒரு செல்வந்தர். அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சொல்றான், எனக்கு நான் அவ்வளோ செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையா பிரியமானங்களே. இப்ப நம்ம தேவனை எப்படிங்க பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப தேவனை எப்படி, மூத்த குமாரன் அவருக்கு வந்து அவனுடைய இருதயத்துல அப்பாவோட அன்பை புரிந்து கொள்ளவே முடியல. இந்த கதை அதை தான் சொல்லுது. அவன் அப்படி சொல்லி கூட அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான் அட பாவி அப்படின்னு சொல்லி அவனை ஏசவே இல்லை. எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு இருக்கு பாரு, எல்லாம் உனக்கு தான். எவ்வளோ ஜெனரஸ் காடா. ஆக்சுவலி இங்க தேவன் இந்த உவமையை சொல்லும் பொழுதுங்க அவரே அவர் காட்டுறாருங்க, நமக்கு காட்டுறாருங்க அவர் எப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு அவர் காட்டுறாரு. இங்க அன்பு, தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசு. ஸோ நம்ம இந்த மாலை வேலை நம்ம இந்த தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கோம்? நம்மளோட வாழ்க்கையில நம்ம கெட்ட குமாரனை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஓ நான் வந்து அவர் சொல்றதெல்லாம் செய்யணும், நான் அந்த கற்பனையெல்லாம் கை கொள்ளணும், நான் இதெல்லாம் செஞ்சாதான் தேவன் எனக்கு கொடுப்பாரு அப்படி நம்ம தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே? நான் கீழ்படியணும், அப்பதான் தேவன் எனக்கு கொடுப்பாரு, அப்பதான் தேவனுடைய சொத்தெல்லாம் அப்ப அவன் நினைச்சான் அவனோட தேவனுடைய சொத்தெல்லாம் அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், அவன் கீழ்படியதுனால அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். ஆக்சுவலி சொத்தை அப்பா ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்துட்டாரு. நீங்க அதே அதிகாரத்தை 15:12 நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட குமாரனுக்கு பிரிச்சு கொடுக்கறப்பே அவனுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாரு. கொடுத்து கூட அவன் இப்படி சொல்றான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்குங்க இயேசுக்கு சொந்தமான எல்லாமே நமக்கு சொந்தமாயிட்டு பிரியமானங்களே. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு பெரிதான ஈவே தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது கேட்காமல் கொடுத்தவர், இயேசுவே நமக்காக கொடுத்தவர், கேட்கிற நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எப்படி நமக்கு செய்யாமல் இருப்பார்? இயேசு கிறிஸ்து மூலமாக உங்க மைண்ட்ல இப்ப என்ன இருக்கு, உங்க வாழ்க்கையில இப்ப என்னென்ன ஜெப விண்ணப்பங்கள் இருக்கு பிரியமானங்களே? என்னென்ன விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கீங்க? கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்களா? ஓ தெரியலையே, தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இந்த சத்தியத்தை இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே. தேவன் கொடுப்பார். அவரோட கூட, இயேசுவோட கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். ஆமென். அதான் உண்மை பிரியமானவர்களே. இதான் தேவனுடைய இருதயம், அன்பு நிறைந்த இருதயம். நம்ம மேல அன்பு நிறைந்த இருதயம், நம்ம மேல அன்பு நிறைந்த இருதயம். எவ்வளவு அன்பு! அவர் நேசித்த ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். அந்த அன்புங்க நம்ம மேல, அவ்வளோ அன்புங்க நம்ம மேல. இந்த சிந்தையோட தேவன் கிட்ட நீங்க வரும் பொழுது, அவருடைய அன்பை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ, உங்களுடைய ஜபங்கள் எதுவோ, lesser gives health, provision, ஆரோக்கியம், தேவைகள் சந்திக்கப்படுவது, சந்தோஷம், சமாதானம், நிறைய காரியங்கள் சொல்லின்னு திரும்பவும் சொல்றேன், எல்லாமே தேவன் உங்களுக்கு சந்திப்பார். இயேசுவே நமக்காக கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா பிரியமானங்களே. ஸோ இன்று கிறிஸ்துக்குள்ளுங்க நம்மளுக்கு பெரிய சொத்தை தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்து விட்டாருங்க. பெரிய சொத்து தான் இன்ஹெரிட்டன்ஸ். யூ ஹேவ் அ கிரேட் பிக் இன்ஹெரிட்டன்ஸ். கிறிஸ்து மூலமா
பிரியமானங்களே, கலாத்தியர் 3:29 நம்ம எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர்களாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் and heir according to the promise. கட்டகுமாரனோட அண்ணன் சொன்னார்ல, எனக்கு கூறியதெல்லாம் உனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு. ஸோ பிரியமானங்களே, கலாத்தியர் 3:29 கிறிஸ்துக்குள்ள நம்மளை வச்சுட்டாரு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க. ஸோ நம்ம எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். காடோட ப்ராமிஸ் நம்மளோட வாழ்க்கையில தேவனோட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன பிரியமானங்களே. அல்லேலூயா. அடுத்தது நீங்க தெரிந்து கொள்ளணுங்க பிரியமானங்களே, தேவன் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அவர் எடுப்பவர் அல்ல. யோபு சொல்றான் பார்த்தீங்களா, யோபு 1:21 அது எடுக்க தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். ஸோ பெரும்பாலான அடக்க ஆராதனைகளை இந்த வசனத்தை ஷேர் பண்ணுவாங்க. பிரியமானங்களே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். பிரியமானங்களே, இந்த வசனம் தேவனை கனப்படுத்துகிற வசனம் போல இருந்தாலுங்க அது தவறாக இங்க காட்டுகிறது. ஏன் தெரியுங்களா? தேவனுக்கு கொடுக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது. ஏசு நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை தழுவிட்டாருங்க, மரணம் சந்திச்சிட்டாரு. பெரியமானுங்களே, உயிரோடு எழுந்துட்டாருங்க. கிறிஸ்துக்குள்ள உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க கிளைம் பண்ணும் பொழுது பிரியமானுங்களே, நீங்க எவ்வளோ நாட்கள் நீங்க வாழ போறீங்க என்று ஆசைப்படுறீங்களோ அந்த ஆயுசு நாட்களை தேவன் உங்களுக்கு திருப்தியாய் கொடுப்பார். ஆமென். இது உண்மை. திடீர்னு ஒருத்தவங்க மரணத்துக்குள்ளாக போறாங்கன்னா அவங்க கர்த்தர் எடுத்தார் என்று நீங்க சொல்லக்கூடாது. யோபு சொன்னது போல பிரியமானங்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மளுக்கு கொடுப்பவர். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை கொடுப்பவராக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு கொடுப்பவர். தேவன் நமக்கு கொடுப்பவர்ங்க. அதனால தான் ரோமர் 8:32 அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவராகவே இருக்கிறார். என்ன சிலவங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னா திடீர்னு தேவன் எடுத்துருவாரா அந்த பயத்திலையும் இருப்பாங்க. அப்படின்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் உறுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஏசு மூலமாய் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் உறுதியாயிட்டு. அது உங்களுடைய விருப்பம். எத்தனை வருஷம் நீங்க வாழ விரும்புறீங்க? கர்த்தர் நம்முடைய சாபத்திலிருந்து நீங்களாக்கி விட்டாருங்க. எல்லா சாபத்திலிருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்கிட்டார். பிரியமானங்கள், நமக்கு இனி சாபம் இல்லை, நீடித்த ஆயுள் மாத்திரமே. சங்கீதம் 91:16 நீங்க கிளைம் பண்ணும் பொழுது நீங்க சொல்லலாம், நீடித்த ஆயுளால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். நீடித்த ஆயுளால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். ஆரோக்கியமான ஆயுள் எனக்கு வேணும் ஆண்டவரே நீங்க கேட்கும்போது கொடுப்பார். ஆரோக்கியமான ஆயுள் எனக்கு வேணும், ஏன்னா ஆண்டவர் இயேசு என்னுடைய வியாதி எல்லாமே சுமந்து கொண்டார். அதனால நீடித்த ஆரோக்கியமான ஆயுள், நீடித்த வாழ்க்கைன்னு இருந்தா ஆரோக்கியமான வாழ்க்கையே தான் இருக்கணும். ஆமே, நல்ல நடவடை இங்க கேட்கலாங்க. அது உங்களுடைய சுதந்திரங்க. நம்ம வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாயிட்டோங்க. ஹல்லேலூயா. அப்படியா நீங்க வரும்பொழுது தேவனிடத்தில் நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நம்புறீங்களா? நான் சொல்றேன், இந்த காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதா? எஸ். எத்தனை நாள் நீங்கள் வாழ விரும்புகிறீங்க? எத்தனை வருஷம் நீங்கள் வாழ விரும்புகிறீங்க? இங்கே ஏசு சின்ன வயசுலேயே நமக்காக நம்ம நீடித்த ஆயுளாக வாழும்படிக்கு, நீடித்த நாட்கள் வாழும்படிக்குங்க ஏசு சின்ன வயசுலேயே நமக்காக மரித்தாருங்க. நம்ம ஆரோக்கியமாக வாழும்படிக்கு ஏசு நம்மளுடைய வியாதி எல்லாத்தையும் சுமந்துட்டாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீடித்த ஆயுளால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேனா, ஏசு தான் அந்த ரட்சிப்பு. யெஷுவா ஆனா ரட்சிப்புங்க. ரட்சிப்பேன், காண்பிப்பேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்நாள் முழுவதும் தேவன் உங்களை ரட்சித்து 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 நடத்துவார். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலிருந்தும் ரட்சித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
ஸோ லூக்கா 12:32 படி தேவன் இதோ சொல்றாருங்க நமக்கு, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறாரு. தேவன் அதோடு கூட எந்த நிபந்தனையும் சேர்க்கவே இல்லை பிரியமானங்களே. அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க தேவன் சித்தமா இருக்கிறாராம், பிரியமா இருக்கிறாராம். லூக்கா 12:32, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் அவர் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாருங்க. எந்த நிபந்தனையும் கொடுத்தாரா? இல்லவே இல்லைங்க பிரியமானங்களே. உங்க நிபந்தனை ஒன் கண்டிஷன், யூ மஸ்ட் பி a child of God, washed by the blood of Jesus. Amen. Saved, eternally safe. Internally safe இல்லைங்க, eternally safe. Eternally நம்ம எல்லாருமே மகிமையா ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுங்களா? நம்ம தேவன் நம்ம மேல அவ்வளவா அன்பு செலுத்துறாரு. ஸோ நம்ம தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பு செலுத்துற தேவனா இருக்கிறதுனால அவள் நமக்கு கொடுக்கத்தான் ஆசைப்படுறாரு தவிர, அதான நான் சொன்ன யோபு 1:20 நமக்கு இல்லை. அவர் நம்ம இடத்துல இருந்து எடுக்க மாட்டார். பிசாசானவன் தாங்க திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். ஆனா இயேசு சொன்னாரு யோவான் 10:10, நான் அவர்களுக்கு ஜீவன் அது பரிபூர்ணம் அடையும்படிக்கு வந்தேன். பரிபூர்ண ஜீவனை தான் இயேசு நமக்கு கொடுக்க வந்தார். என்ன பரிபூர்ண ஜீவம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கேட்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். விசுவாசிகளாகிய நாம தான் பேசணும், கேட்கணுங்க. சிலர் கேட்க மாட்டாங்க, கேட்காமலே தேவன் எனக்கு செய்யணும்னு இருக்காங்க. முடியவே முடியாதுங்க பிரியமானங்களே. இயேசு அவரிடத்துல வந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே தேவன் சுகத்தை கொடுத்தாருங்க. எல்லா விதமான வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தாரு பிரியமானங்களே. பூர்ணமான வேலை, தேவனுடைய வேலை, பெர்ஃபெக்ட் ஒர்க் தெரியுங்களா. அண்ட் சிலுவையில தம்முடைய சொந்த ஜீவனே கொடுத்தாருங்க. அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாருமே பெற்று கொண்டார்கள். யாரிடத்துல இயேசுவை சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற பாரு, உன் தோல் ரொம்ப சுத்தமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் குஷ்டரோகத்தை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, இதை அதுக்கு எடுத்துக்கோன்னு தேவன் கொடுக்கவே இல்லை. யாருக்கும் கொடுக்கவே இல்லை தெரியுங்களா. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினாருங்க. அவருடைய இருதயத்தை நீங்க பாருங்க பிரியமானங்களே. அன்பு நிறைந்தவர்க, கொடுப்பார், கொடுத்து கொண்டே தான் இருப்பார் உங்களுக்கு. ஆமென். and பரலோகத்தில் சிறந்தவர், பரலோகத்தின் சிறந்த ஈவு தான் இயேசு. he is heaven's best gift. இயேசு பெஸ்ட் கிஃப்ட்ங்க நம்ம எல்லாருக்கும். இயேசு சிறந்த ஈவுங்க, பரலோகத்தின் சிறந்த ஈவுங்க நமக்கு கொடுக்கப்பட்டார். so how can we not expect best things in our lives? அவர் ஏன்னா பெரிய the best அவருக்கு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில the best தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாரும் பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. ஏன் தெரியுங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்குற, அதனால அவர் உங்களுக்கு கொடுப்பவரா இருப்பார். மரணம்லாம் பெஸ்ட் இல்லை. நீடித்த ஆயுள்ல வாழணும், ஆனால் குறுகின காலத்திலே போய் மரணத்தை தழுவுறது பெஸ்ட் இல்லை பிரியமானங்களே. ஆனாலும் அவங்களாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனால, கிறிஸ்து தான் அவங்களோட கடவுளாக இருக்கிறான்னு அவங்களாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க பிரியமானங்களே. ஸோ பெரியமான இந்த சத்தியத்தை அறிந்த நீங்கள் தேவன்கிட்ட எது கேட்டாலும் கூட தேவன் உங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஏன் தெரியுங்களா? வானத்தின் பொக்கிஷம் ஏசு கிறிஸ்து பெரிதான ஈவு அவரே நமக்கு தேவன் கொடுத்தனால மற்ற எல்லாத்தையும் தேவன் நமக்காக கொடுப்பாருங்க. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பாருங்க. ஆமென். நம்ம கேட்காமலே இயேசுவை நமக்கு கொடுத்த தேவன் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுப்பார். You are worth the Son of God. இயேசுவை உங்களுக்காக வந்தாரு. so that இயேசு மூலமா பிதாவாகிய தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க சுதந்திரிக்கும்படிக்கு அது எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காதது எப்படி? ஏன்னா தேவன் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க.